ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு ஹைவேல இருக்கும். அதாவது நைட்டில் ஒரு விலாக் பண்ணலாம். ஏற்கனவே முன்னாடியோடைய சொல்கிறது நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். நைட்டில் சொல்கிற ட்ராவல் பண்ணி போட்டிருப்பேன், பேசியிருப்பேன். அதாவது இந்த ஹைவேல நடக்கக்கூடிய சில சம்பவங்களை பற்றி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ஹைவேல வந்து முக்கியமான ஒரு ஏரியா, அதாவது ரெட் லைட், அதாவது ஏரியா, அந்த ஏரியாவை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அதாவது அங்கே வந்து நம்ம வண்டி அதெல்லாம் ஸ்லோ பண்ணக்கூடாது, ஸ்லோ பண்ணால் நம்ம மாட்டிக்குவோம். அதனால கொஞ்சம் நம்ம போயிட்டுருக்கோம். என்ன பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நம்ம அந்த ரெட் லைட் ஏரியா நெருங்கிறதுக்கு அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கோம். நம்ம தான் தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் வச்சுக்கோங்க, ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது பகலை விட இந்த நைட்டில் வந்து நிறையா வண்டி வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது நைட்டில் வந்து ரொம்ப கொஞ்சம் சொல்கிறது வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் இருந்தாலையும் நைட்டில் கொஞ்சம் என்ன நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது பகலை விட கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா பகலில் கொஞ்சம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது கொடைக்காலங்கிறதுனால வெயில் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது அந்த இதில் சொல்கிறது ட்ராவல் பண்ண முடியல. அதாவது நம்ம பாருங்க, கிட்டத்தட்ட சொல்கிறது ரெட் லைட்டு ஏரியா பக்கம் நம்ம வந்துட்டோம். அதாவது ஹைவே பக்கம் நம்ம வந்துட்டோம். இது ஏன்னா தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் முக்கியமான ஒரு ரெட் லைட்டு ஏரியாவாக அறிவிக்கப்படுது, அதாவது பேசப்படுதுன்னு சொல்லலாம். அந்த ஏரியா பக்கம் தான் நம்ம போயிட்டுருக்கோம், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அங்கே உள்ள ரெட் லைட் ஏரியா, அந்த இது சொல்கிறது பீப்புளுக்கட்டும் சரி, அதாவது மக்கள் அவங்க ஏன் இந்த தொழிலுக்காக வர்றாங்க, ஏன் அவங்களுக்கு அந்த கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம கண்கூடியாக சொல்கிறது பார்க்க முடியும். ஏன்னா குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், ஏன் நிறையா பிரச்சனைலாம் இருக்கலாம், அதுக்காக தான் அவங்க தொழிலுக்கு வராங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அவங்ககிட்ட போய் விசாரிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ முழு டீட்டெயில் நம்ம கிடைக்கும். ஏன்னா நம்ம அப்படி போய் விசாரிக்கணும் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம இப்படியெல்லாம் போனால் நம்மள சொல்கிறது எல்லாமே உரியில் தான் விட்டுருவாங்க. அதனால் கண்டிப்பாக அப்படிலாம் போக முடியாது. கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ, ஃபுல் வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூவாக எடுத்து ஏற்கனவே அது மாதிரி சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். கண்டிப்பாக அவங்கள வச்சு ஒரு ஃபுல்லாக ஒரு இன்டர்வியூ எடுத்து நம்ம போடணும். அதுக்கான ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு டைம் ஒன்று வரும். அப்போ கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சனை, அதாவது இந்த சமுதாயம் தான் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சா, இல்லை அவங்களே இந்த பாலியல் இதுக்காக தொழிலுக்காக அவங்களே ஈடுபடுறாங்களா அப்படிங்கிறது அவங்கள கேட்டு நம்ம விசாரிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தா ரெட் லைட் ஏரியா நம்ம பக்கம் நெருங்கிட்டோம். பாருங்கள், ஓவர் சொல்கிறது வண்டி வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்லைங்க, இந்த ஹைவேங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் ரோடு நல்லா தான் போட்டிருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, முன்னாடி பார்த்தா தெரியும் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக வருது. அதாவது அந்த ரெட் லைட், அதாவது பின்னாடி வண்டிக்கு பின்னாடி அந்த ரெட் லைட் எரியுதும் நல்லா நம்ம பார்க்க நோட் பண்ணலாம். அங்கே பாருங்கள், அந்த வண்டி ஸ்லோவாக காட்சியும் அந்த அங்கே இருக்கிற இதுக்காக அவங்க சொல்கிறது கொடுக்குற சிக்னலுக்காக அந்த வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம். நம்ம அங்கே தான் பக்கம் நெருங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரந்து கொண்டு இங்கே வண்டியை நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டினா நமக்கு ரொம்ப டேஞ்சரு, அதாவது நமக்கு ரொம்ப ஆபத்து. வாங்க அப்படியே அவங்க போயிட்டே இருக்கலாம். இது சொல்கிறது மிகப்பெரிய ஒரு இது ஹைவே. இங்கே பாருங்கள், அதாவது அந்த வெளிச்சத்தில் முன்னாடி இருக்கிறது தெரியும் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், பார்த்தா நமக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கே உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே பாருங்கள், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், இப்போ லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்காங்க. அவங்க நிப்பாட்டமாக நம்ம டேஞ்சர், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ கை தட்டி கூப்பிட்றாங்க. கை தட்டி கூப்பிட்டா நம்மளுக்கு டேஞ்சரு. நம்ம போகவே கூடாது, வண்டியை எக்காரத்துக்கு போது நிப்பாட்டக்கூடாது. இது ஏன்னா முழுக்க டேஞ்சரை சொல்லலாம். இது ரொம்ப டேஞ்சரான ஹைவே. நம்ம இந்த ஹைவே தான் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கண் கூட பார்த்தீங்க, இதோட லைவில் பார்த்துருக்கீங்க. அதாவது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெட் லைட் ஏரியான்னு சொல்லலாம். அதாவது ரெட் லைட் ஏரியா சொல்கிறத விட ஹைவேன்னு சொல்லலாம். அதோட ஏன் இன்னும் இங்கே 2 பேர் தானே பார்த்தோம், ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க, ஏன் கம்மி பேர் சொல்லாங்களாம். ஆனால் போக தான் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரத்துக்கு அவங்க கண் கூட அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகணும். நாம் இன்னும் போகிற பட்டில் நிறைய பேர் நம்ம லைவில் பார்க்கலாம். வாங்க, ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது கை தட்டி அவங்க கூப்பிட்டதை பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம சொல்கிறது வண்டி நிப்பாட்டினா நம்மளுக்கு தான் ஃபுல் டேஞ்சரு. இங்கே பாருங்கள், நைட்டில் வந்து நிறைய வண்டி பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த ரேஞ்சில் வந்து வண்டி ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப சிரமம். அதாவது யூடியூப்னு வச்சுக்கோங்க, ஒரு இதில் வந்து கேமரா பிடிச்சிக்கிட்டு வண்டி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓட்டுறதுங்கிறது வந்து இம்பாசிபிள். அதாவது
மக்களுக்காக, அதாவது உங்களுக்காக இந்த நைட் டைமில் என்ன நடக்குது, அது இல்லாமல் இந்த ரோட்டில் அதாவது ரெட் லைட் ஏரியாவில் என்ன நடக்குது, அது இல்லாமல் அவங்க ஏன் வந்திருக்காங்க இந்த லைஃப்பில் அப்படிங்கிறது, இல்லை சமுதாயம் தான் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டுச்சா அந்த தொழிலுக்காக அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க தொழில், அதாவது நமக்குன்னு ஒரு தொழிலில் சில பேர் செய்யலாம், அந்த மாதிரி அது அவங்களுக்கும் ஒரு தொழிலா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நிறையா இதில் நம்ம பார்த்துப்போம், அதாவது மும்பை ஆகட்டும், அதாவது குஜராத், மகாராஷ்டிரா அப்படி இருக்கட்டும், ஏன்னா நிறைய ஏரியாவில் அந்த மாதிரி இதுக்குன்னு ஏரியா ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பாலியல் ரீதியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே சட்டப்பூர்வமாக, அதாவது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஏரியா ரெட் லைட் ஏரியாங்கிறது நான் இப்படி தான் பார்க்குறேன். அதாவது முதல் முறையாக பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அதாவது இந்த லைட்டுங்கிறத வந்து ஹைவே லைட்டுங்கிறது ஃபில்காய் எரியுது. எதுக்காக அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை டிஸ்கோ லைட்டா அப்படிங்கிறதே நமக்கே தெரியல. இங்கே பாருங்கள், அப்படி சொல்கிறது ஃபிலிம்காய் எரியுது. இது சரியாக பராமரிப்பு இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா ரோடை பார்த்தா இப்போ தான் தெரியுது. ஏன்னா ரோடு போட்டு இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த இதில் ரேஞ்சிலே இந்த ரைட்டு இந்த கண்டிஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் எந்த பக்கம் இண்டிகேட்டர் போடுறான் எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. சைக்கோ மாதிரி இந்த லாரிக்காரெல்லாம் வண்டி ஓட்டுறாங்க, அதாவது நைட் டைமில். இங்கே பாருங்கள், அதாவது ரெட் லைட் ஏரியா, இங்கே நிறையா வண்டி நிற்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா, ரெட் லைட் ஏரியா. நிறையா வண்டிகள் அங்கே நிற்கிறத பார்க்கலாம், ஒரு கண் கூட பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தா தெரியும் பாருங்கள், ஒரு வண்டி முன்னாடி போயிட்டுருக்கு உள்ளா. நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த ஏரியாவில் இப்படி ஒரு ஏரியாவா அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆசீர்வாதங்க. ஏரியாலாம் சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள் மக்களே, அதாவது ரெட் லைட் ஹைவே சொல்லலாம். அது இங்கே பாருங்கள், மொபைல் பாருங்கள், அவங்க சிக்னல் காமிக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அவங்க சிக்னல் காமிக்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். இங்கே பாருங்கள், காருக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே பாருங்கள், அதாவது காருக்கு முன்னாடி நம்ம பார்க்குறதா பார்த்துருக்கலாம். இங்கே பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், அதாவது நைட்டில் வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது. எப்படின்னா வச்சுக்கோங்க, அந்த இருட்டாக இருக்குது இல்லையா, அதனால் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இங்கே வந்து சொல்கிற ரொம்ப டேஞ்சரான ஹைவே சொல்லலாம், என்ன நடக்கலாம். அதனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் போய் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது ரெட் லைட்டு ஹைவேன்னு நினச்சிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே வந்து ரொம்ப இந்த ஏரியாவாக கருதப்படுது. இங்கே ஏன்னா வச்சுக்கோங்க, அதிக மக்கள் இங்கே நைட் டைமில் அவங்க இதுக்காக என்ன சொல்கிறது, அவங்க வயிற்று பிழைப்புக்காக இங்கே இந்த ரோடு நிற்கிறதாகவும் சில விஷயங்கள்லாம் நடக்கிறதாகவும் கூறப்படுது. ஆனால் அதுக்கு நமக்கு அதிகாரப்பூர்வமாக நமக்கு ஒரு எந்த நியூஸும் கிடைச்சதில்லை. அதுக்காக தான் நம்ம இன்னும் ஒரு கிடைக்குது அப்படிங்கிறதமா ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அப்படியே போகிற வழியை பார்த்துட்டே போவோம். ஏன்னா வச்சுக்கோ, நம்ம கேமரா வைக்கிறது நம்ம தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க. வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். ஏன்னா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏரியா சொல்லலாம். நான் போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப சொல்கிறது, பேச்சு கூட வர மாட்டேங்குது. அந்த ஏரியா நெருங்க ஒரு பேச்சு கூட வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஏரியான்னு சொல்லலாம். இங்கே என்ன வேலை நடக்கலாம். நீங்கள் இங்கே வர மக்கள் கொஞ்சம் சேஃப்டியாக தான் வரணும். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் லைட் ஏரியா பக்கம் வந்துட்டோம். அதாவது அந்த ஸ்டார்டிங் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் காமிச்சு இல்லையா, அங்கேருந்து நமக்கு தொடக்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் தொடக்கம். இங்கே பாருங்கள், நண்பர்கள்லாம் வண்டி இங்கே தான் நிப்பாட்டுறாங்க. அதுக்காக தான் நிப்பாட்டுறாங்க. அங்கே பாருங்கள், கண் கூட நம்ம பார்க்குறோம். அதாவது இங்கே ஒரு வண்டி நிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இங்கே உள்ளே போயிருக்காங்கன்னு அர்த்தம். அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். வாங்க இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே பாருங்கள் ரெட் லைட் ஏரியா. இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும். ஓ மை காட்,
நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. சாமி, நம்ம நிச்சயமாக அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சுது. இப்போ பாருங்க, கஸ்டமருக்கு ஒருத்தர் அட்டன் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சந்துக்குள்ளே. அதாவது லாரியில் நிச்சிட்டு இருக்கு. ஓ மை காட், நீங்கள் பார்த்துருவீங்க கண் கூட. எப்படி சொல்கிறது, இது ஒரு நாம் வந்து கொஞ்சம் இதில் வந்துட்டோம், அதனால் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. பார்த்து தெரியும், இப்பயே இந்த டைமிங்கே வந்து இவ்வளோ மக்கள் நம்ம பார்த்துருப்பீங்க. அதாவது ரெட் லைட் ஏரியாவுக்குள்ளே சாமி பெரிய சொல்கிறது. நாமளாம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறது, நிறைய பேர் சொல்ல முடியாது, கைத்தட்டி நம்ம கூட்டத்தை பார்த்துருப்போம். ஆனால் அப்படியெல்லாம் கூட்டம் வாண்டா போய் மாட்டினோம்னா இருக்கிறத எல்லாம் உரி விட்டு நடுத்தருவில் ஓட்டி விட்டுருவாங்க. நம்மளால இந்த மாதிரி ஹைவேல வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட நாம் அந்த ரோட்டில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னேன், இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பாருங்க, அங்கே உட்காந்துக்கிறாங்க பாருங்க. இதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சொன்னேன், இந்த ஹைவேங்கிறது வந்து ரெட் லைட் ஏரியா வந்து இன்னும் வந்து சொல்கிறது இது பண்ணல, அலௌன்ஸ் பண்ணல. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ ஒரு கூட்டம், அதாவது இவ்வளோ ஒரு இது சொல்லலாம். எப்பா, இந்த மாதிரி ஒரு ஏரியாவை நான் இப்போ தாங்க பார்க்குறேன். அதாவது அந்த நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி நம்ம காந்தி வாழ்ந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் தனியாக ஒரு ஏரியாவே ஒதுக்கி விட்டுருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாவட்டத்தில் வந்து ஹைவேலங்கிறது இப்படி ஒரு ரெட் லைட் ஏரியாவில் ரெட் லைட் ஹைவே அப்படிங்கிறது நினச்சி பார்க்கும்போதுங்கிறது ஒரு இம்பாசிபிள். அதாவது நினச்சி கூட பார்க்கும்போது ஒரு சாத்தியக்கூறு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இப்போ லைவில் வந்து பார்க்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு சாத்தியக்கூறாக நான் கருதப்படுறேன். ஏன்னா அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா சமுதாயம் தான் அவங்கள ஒதுக்கப்பட்டுச்சா, இல்லை இதுக்காகவே அவங்கள ஒரு சொல்கிறது எந்த ஒரு தொழிலும் சரி, எந்த ஒரு வேலைக்கும் அவங்க கேட்கும் போதும் சரி, நிர்ணயிக்க சொல்கிறது அவங்களுக்கு தகுந்த ஒரு அதிகாரம் கிடைக்கலையா, கிடைக்காத பட்சத்தான் அவங்க இந்த தொழிலுக்காக வந்திருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கான ஒரு விடை ஒரு விடை கிடைச்சது கிடையாது. இப்போ பாருங்க, பாவங்க இந்த மாதிரி சில டாக்ஸ் வந்து சொல்கிறது பகல் டைம் நைட் டைமில் ஒரு ஃபுட்டுக்காக இது சொல்கிறது ரோட்டில் வந்து தேட வேண்டியதாக இருக்குது போல். பாவம், அதில் அந்த வண்டிகள் அடிபட்டு அப்படியே நசிங்க போயிருங்க. நான் நிறைய கண்கூட பார்த்துருக்கேன். அது ரொம்ப டேஞ்சராக அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு கொடூரம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு. இங்கே பாருங்க, ஒருத்தர் நிச்சுக்கிறாங்க, நம்ம கண் கூட பார்க்கலாம். இங்கே பாருங்க, கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்டு அவங்க பார்த்தோம், ஆனால் நம்ம நிற்கக்கூடாது, நிச்சா நமக்கு ஆபத்து. இங்கே பாருங்க, இந்த டிராக்டருக்கு பின்னாடி இந்த டிராக்டர் சிக்னலில் போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பாருங்க, இங்கே பாருங்க உட்காந்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, கேட்டுங்களா, ஒரு நிச்சயம் பாருங்க, டிராக்டருக்கு நிச்சயம் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த டிராக்டருக்காரன் ஓரம் சிக்னல் கட்டிட்டாங்க. பார்க்கும்போதே தெரியுது இன்னைக்கு வர சொல்கிறது நமக்கு அதை நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. அது அவங்களுடைய விருப்பம். நாம் அவங்களுடைய இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குதா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது கேள்வி சொல்கிறது ஒரு பதில். அதுக்காக இங்கே பாருங்கள், ரைட்டு, அதாவது ரைட் அடிச்சுட்டு வராங்க, பார்த்தா தெரியும் நமக்கு. அதாவது நிறையா பேர், அதாவது சொல்கிறது சலங்கத்தெல்லாம் கேட்குது பார்த்துக்கோங்க. ஓ மை காட், இங்கே பாருங்க ஸ்கூட்டியில், அதாவது இந்த ஹைவேல அது நமக்கு தெரியும் நல்லா. வா, ஓ மை காட், நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. அதாவது ரெட் லைட் ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. இங்கே பாருங்கள், வண்டி எப்படி கீழே நிற்கிதுன்னு நம்ம லைவ்ல பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஹைவேஸ் பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி, கிட்டத்தட்ட
லட்சக்கணக்கு வண்டிகள் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு, அதாவது 1 மணி நேரத்துக்கு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்தில் பார்த்தா நமக்கு தெரியும். அதாவது நைட்டில் பகலில் விட எங்கள் ட்ராவல் பண்ணதை விட நைட்டில் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. அதாவது பகலில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்படி சொன்னால் வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் இந்த ஊர் எப்படி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பட் நைட்டில் ஒரு ட்ராவல் பண்ணோன்னா, பைக்கில் ட்ராவல் பண்ணோன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது சொல்கிறது, இந்த சில்லுன்னு காற்றோட, அதாவது இந்த ஹைவேல ரொம்ப அப்படி ஸ்லோவாக, அப்படி சொல்கிறது, இந்த இயற்கையோட அப்படியே அந்த ஜில்னஸ் காற்றோட ரசிச்சுட்டு போகிறது வேற லெவலாக இருக்குது. நீங்களும் ஃப்ரீ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வேற லெவலாக இருக்கும். அதாவது முக்கியமான ஒரு கருத்து என்னென்னு வச்சுக்கோங்க, இப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ. ஃபஸ்ட்டு இங்கே பாரு, நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோம் ரெட் லைட் ஏரியா நம்ம தாண்டி வந்துட்டோம். அது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை தாண்டி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தா இன்னும் ஒரு 10 செகண்டு அந்த மாதிரி முன்னாடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது இன்னும் தாண்டல. அதாவது இங்கே பார்த்தா நமக்கு தெரியும், அதாவது லெஃப்ட் சைடில் இன்னும் இங்கே ஒரு ரெட் லைட் ஏரியா அப்படி இருக்குங்கிறது, அதாவது கண் கூட ஒரு காட்சி. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நைட்டில், அதாவது இங்கே இருந்து ஸ்டார்டிங் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு வந்து ரெட் லைட் ஏரியா அப்படிங்கிறது இந்த ஹைவேலங்கிறது ரொம்ப ஒரு பேசப்படக்கூடிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறது குளிராக இருந்தாலையும் பரவாயில்ல. இங்கே பாருங்க, அதை நிச்சயத்துக்கு அதை பார்க்கலாம். நம்ம இந்த ஏரியாவில் அங்கே பாருங்கள், ரைட் சைடில், அதாவது ரைட் சைடில் நிச்சயத்துக்கு தான் பார்க்கலாம். பார்த்தா நமக்கு தெரியும். அதாவது இருட்டாக இருக்குது, ஏன்னா இருட்டாக இருக்குது, இருட்டில் ஏன்னா ஒன்றும் தெரியாது. இருட்டில் ஏன்னா ஒன்றும் தெரியாது, ரொம்ப ரிஸ்க்கு. மறக்காமல் நம்ம வீடியோ, அதாவது நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் நிறைகள் இல்லை ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அதை முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஏன்னா அப்படியே அரைச்சமாகவும் நம்ம அரைக்கணும் ஒரு இது கிடையாது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்.